இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா நான் சொல்லவே வேணாம், இவரை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சோ ரொம்ப ரொம்ப வருஷம் இல்ல, ரொம்ப ஆண்டுகளுக்கு அப்புறம் பாக்குறோம் அப்படின்னு சொல்லணும். ப்ரோவும் பிஸி ஆயிட்டாங்க, நம்மளும் பிஸி ஆயிட்டோம். சோ இப்போ வந்து நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வீடியோ போட போறோம். கண்டிப்பா. இப்ப வந்து சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முத பொது மண்டபத்துல இருந்தப்ப வீடியோ எடுத்தாங்க. ஒரு மோர் தென் ஒரு 4 வருஷம் இருக்குமா? ஒரு 3 இங்க வந்துதான் ஆக்சுவலா ஒரு வீடியோ எடுத்தோம் நம்ம. இங்க வந்து 4 இயர்ஸ் ஆச்சு. ஆனா இந்த ஃபுல் ஃபிளெஜ்டா இவங்க இந்த செட்டப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். நீங்க உங்க ஷாப் பேர் என்ன? நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. என்னென்னலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா. நம்ம வந்து MM அப்துல் காதர் அன்கோ நம்ம பொது மண்டபத்துல முதல் ஷாப்பா வச்சிருந்தோம். சோ அங்க இருந்து வெக்கேட் பண்ணனால இப்ப வந்து நரிமேட்ல வச்சிருக்கோம். இப்போ நியர்பை அங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இங்க கொஞ்சம் கார் பார்க்கிங் ஈஸியா இருக்கும். சோ கஸ்டமர்ஸ் வந்து நல்லா நீட்டா ஃப்ரீயா ரிலாக்ஸா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போலாம். நீங்க என்னென்ன ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க? நம்ம வந்து வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நம்ம பண்றோம். பிராண்டட் வேற. ஹை பிராண்டட் டிஸ்ட்ரிபியூஷன் பிரைஸ்க்கு டைரக்டா கஸ்டமருக்கே நம்ம கொடுக்கலாம். சோ பிராண்டடோட பயப்படாதீங்க. ரொம்ப 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 அஃபோர்டபிள் பிரைஸ்ல தான் இங்க வந்து பிராண்டட் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. நியர்பை half the price தான். ஒரு 50% அதாவது 50 நீங்க ஒரு 6000 ரூபாய் பொருளை நீங்க 3000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். அந்த மாதிரி வந்து காஸ்ட் வந்து எஃபெக்டிவா சூப்பரா வச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கேஸ்ட் அயர்ன் அந்த அயர்ன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். இத பார்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிராண்டட் ஐட்டம் எல்லாமே பார்க்க போறோம். சோ வீடியோ டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே ப்ரோ, இப்ப ஃபர்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம்? இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம சென்டிமெண்டல் ப்ராடக்ட் தான். ஏன்னா இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து எப்பயுமே நம்மளோட சேல் வந்து ஒன்லி பிளாஸ்டிங் த சேல் தான். ஏன்னா அப்படி ஒரு ப்ராடக்ட் தான். என்ன இல்ல, இந்த தவா பாத்தீங்கன்னா நம்ம 70 வெரைட்டிஸ் இருக்கு. ஓகே 70 அபோவ் இப்ப கூடிக்கிட்டே தான் போகுது. மாடல்ஸ் நிறைய இப்பவே ஆட் பண்ணிருக்கோம். சோ எப்பவுமே நம்ம ஃபர்ஸ்ட் காட்ட போறது இந்த 12 இன்ச் தான். சோ இது 12 இன்ச் பேப்பர் ரோஸ் தவா. இது ஏன் எப்பயுமே எல்லா வீடியோலயும் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்றோம்னா, இதுக்கு ரிட்டர்ன் பேக் கேரண்டி இருக்கு. தோசை வரணும்னா பீஸ் டு பீஸ் மாத்திக்கிறோம். மாத்தி தருவீங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா ப்ராடக்ட்டுமே விலை முன்னு ஏறிடுச்சு. இதை மட்டும் ஏத்தாததுக்கு காரணமே இதுதான். ஒரு சென்டிமெண்டல் ப்ராடக்ட் இன்ன வரைக்கும் அதே பிரைஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 இயர்ஸ் இதே பிரைஸ்ல கொடுத்துட்டு 680 இது. 680. ஆமா, இது 12 இன்ச்சஸ். இது 12 இன்ச்சஸ் 680 வரும். சோ இது அதுலயே 11 இன்ச்சஸ். இது 580 வரும். 580. இது அப்படியே அதுலயே 10 இன்ச்சஸ் 480 வரும். சோ இது எல்லாமே போக இப்ப புதுசா நம்ம ஆட் பண்ணது பாத்தீங்கன்னா 13 இன்ச்சஸ் நிறைய கஸ்டமர் கேக்குறாங்க. பெரிய தோசை போடுறது. ஆமா, பெரிய தோசை போடுறது. இது 880 வரும். சோ 880 வந்து 13 இன்ச்சஸ் வரும். சோ இது வந்து 680 வரும், 580 வரும், 480 வரும். பிளஸ் ஷிப்பிங் ப்ரோ. இது போக ஷிப்பிங் காஸ்ட் ரொம்ப லோ. ஆமா, ஒரு பீஸ் எடுத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு 100 rupees வரும். மோர் தென் ஒரு 2 பீஸ் எடுத்தீங்க 3 பீஸ் எடுத்தீங்கன்னா ஒரு 180 வரும். 2 பீஸ் எடுத்தீங்கன்னா அப்புறம் 3 ஆல் ஓவர் இந்தியா பண்ணலாமா ப்ரோ? நம்ம வேர்ல்ட் வைடு பண்ணிட்டோம். ஆமா, இப்ப மெயினா வந்து நம்ம தமிழ்ல கண்டென்ட் போறனால தான் இப்ப வந்து தமிழ்நாடு ஷிப்பிங் சொல்றேன். இப்போ மோர் தென் தமிழ்நாடுனா கொஞ்சம் தான் டிஃபர் ஆகும். இப்ப கர்நாடகா எடுத்தீங்கன்னா ஒரு 50 rupees 150க்கு ஒரு பீஸ் கொரியர் பண்ணிடலாம். 2 பீஸ் எடுத்தீங்கன்னா 220 தான் வரும். சோ நீங்க பீஸ் அடிஷனல் ஆட் ஆக வந்து உங்களுக்கு காஸ்ட் ரொம்ப கம்மியாயிரும். சோ அது போக பாத்தீங்கன்னா இந்த அயன் கேஸ்ட் அயனுக்கு மாத்திரம் தான் நம்ம வந்து ஷிப்பிங் காஸ்ட் பண்றோம். மோர் தேன் திஸ் வந்து எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா இந்த அயன் கேஸ்ட் அயனுக்கு வந்து இது வந்து இதோட காஸ்ட் வந்து நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்னால ஷிப்பிங் மட்டும் நம்ம வந்து அடிஷனலா சார்ஜ் பண்றோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தவா ஐட்டம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த பேப்பர் ரோஸ் தவா எல்லாமே காமிச்சிட்டேன். சோ வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து டபுள் ஹேண்டில் பேப்பர் ரோஸ் தவா. இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோல தான் காட்டுறோம். ஸோ இது வந்து டபுள் ஹேண்டில் பேப்பர் ரோஸ் தவா. இந்த டபுள் ஹேண்ட் பேப்பர் ரோஸ் தவா இதுவும் 680 தான். ஸோ இது ஏன் இது டபுள் ஹேண்டில் பேப்பர் ரோஸ் தவான்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இது ரெண்டுமே ஒரே ஷீட்ல தான் நம்ம கட் பண்றோம். ஸோ இதுல இது வந்து 550 தான் வரும். இன்னும் பிளாட்டா இருக்கு. இதுலயே கர்வ் வரும். ஆனா இது 550 தான் வரும். அதே 12 இன்ச். ஏன்னா இது வந்து பேப்பர் ரோஸ்ட் கிடையாது, நார்மல் தவா. ஸோ பேப்பர் ரோஸ் தவாங்கிறது நம்மளுக்கு தனி இங்க ஆர்டர் தான் சார். எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து பீஸ் டு பீஸ் டோர் ஸ்டெப் வரைக்கும் எங்களோட ரிஸ்க். நீங்க தோசை வரல அப்படின்னா கூட தாராளமா மாத்திக்கலாம். ஓகே ப்ரோ, இப்போ வந்து அயன் வாங்குறப்ப ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் இருக்கிறது இது எப்படிங்க பழக்கிறது அப்படின்றது. பேப்பர் ரோஸ் தவா பொறுத்த வரைக்கும் நீங்க சீசனிங் அந்த கவலையே வேண்டாம். நீங்க ரெடி டு யூஸ். ஒரு தடவை ஆனியன் ஃப்ரை பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிட்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அப்படியே தேய்ச்சிட்டு டைரக்டா நீங்க தோசை ஊத்தலாம். லோ ஃபிளேம்ல, ஹை ஃபிளேமே தேவையில்ல. கேஸ் செலவே ஆகாது உங்களுக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் காமிச்சது வந்து டபுள் ஹேண்டில். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதே டபுள் ஹேண்டில் ஸ்கொயர் பேப்பர் ரோஸ்ல. ஆக்சுவலா இது ஹெவி, ரொம்ப ஹெவி. இதோட பிரைஸ் வந்து 770 வரும். 770. ஆமா, இது எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆஃபர் பிரைஸ் தான்.
சோ இது இன்னொன்னு பாத்தீங்கன்னா இது நீங்க நம்ம வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் தான். உங்களுக்கு ஹோல்சேலா வேணும்னா உங்க பேர்லயே பேட்சிங் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். சோ அதுவும் ஆர்டர் பண்ணிக்கலாம். மினிமம் 100 பீஸ் ஆர்டர் பண்ணுவோம். ஓகே 100 பீஸ் ஆர்டர் பண்ணீங்கன்னா அவங்க என்ன பிராண்ட் கேக்குறாங்களோ அந்த பிராண்ட்ல பேட்சிங் பண்ணி நம்ம கொடுத்துடலாம். அதுக்கும் அந்த பீஸுக்கும் நம்ம வாரண்டியோட கொடுத்துடலாம். ஹோல்சேல்லயே நம்ம வாரண்டியோட கொடுத்துடலாம். இதோட பிரைஸ் வந்து 770 வரும். சோ அதுக்கு பாத்தீங்கன்னா இதுலயே ரவுண்ட் இருக்கு வுட். சோ ரெண்டு சைடு வுடன் ஹேண்டில். ரெண்டு சைடு வுட். சோ இந்த பீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 880 வரும். 880. ஆமா. சைஸ் ப்ரோ இது வந்து 12. இப்போ நான் காமிச்சது எல்லாமே 12 inches. ஆமா இது ஒண்ணு மட்டும் தான் 13. கீழ ஃபர்ஸ்ட் பார்த்தா அது ஒண்ணு மட்டும் தான் 13. அதுக்கு அடுத்து இது பாத்தீங்கன்னா இதுலயே வுட். இது 880 வரும். இதுமே உங்களுக்கு 12 ஆமா 12. இது 880 வரும். சோ இதுக்கு வந்து தோசை கரண்டிலாம் எல்லா வெரைட்டிஸ்லயுமே இருக்கு. அதனால நான் காட்டுறேன் பாருங்க. தோசை கரண்டினா இதாங்க தோசை கரண்டி நம்ம சில்வர்ல யூஸ் பண்றதெல்லாம் இல்ல. ஆமா இது வந்து ஜாயிண்டே இல்லாத ஒரே கரண்டி. இது வந்து 40 rupees வரும். 40 தான். ஆமா only 40. இது ஆக்சுவலா இதுவும் ஹோல்சேல்ல நம்ம பண்ணி கொடுத்துறோம். நீங்க எல்லாமே ஹோல்சேல் பண்ணலாம். ரீட்டைலும் வாங்கிக்கலாம் ஒரு பீஸ். ரீட்டைல் நியர்பை ஹோல்சேல்னா உடனே ஹோல்சேலா அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து ஹோல்சேல் பிரைஸுக்கு தான் ரீட்டைல். ஹோல்சேல்னா என்னன்னா அவங்க நேம் பேட்சிங் பண்ணி கேட்பாங்க. இந்த பேட்சிங்க்கு நம்ம சொல்றோம். அது போக அந்த பீஸுக்கும் நம்ம ரிட்டர்ன் பேக் பண்ணிக்கலாம். சோ இப்ப நான் காமிச்சது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் மேஜரான பேப்பர் ரோஸ்ட் தவா. சோ இது போக இன்னும் லோ கிரேட்ல எல்லாம் இருக்குன்னா தாராளமா இருக்கு. இதெல்லாம் 150 ரூபா தான். 150 தான் இந்த வால். ஆனா காசுக்கு ஏத்த மாதிரி தான். ஆமா இது வந்து சப்பாத்திக்கு தான் பெஸ்டா இருக்கும். தோசைக்கெல்லாம் இது நல்லா இருக்காது. ஆனா நிறைய பேர் வாங்கிட்டு போய் தோசை வருதுன்றாங்க. ஆனா நான் இதுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணவே மாட்டோம். இது வந்து சப்பாத்திக்கு. இது வந்து இதோட பிரைஸ் வந்து 150 தான். அவரே சொல்றாரு 150 தான். நீங்க வாங்கிட்டு போய் உங்க ரிஸ்க்ல தோசை ஊத்தி பாத்துக்கிறது உங்களோட வில்லிங். 150 தான். சரி இது பாத்தீங்கன்னா இது 250 தான் வரும். அதுலயே கொஞ்சம் காணோம். இதெல்லாம் 250. எல்லாமே தண்டவாள கல்லு தான். இல்ல இதெல்லாம் நார்மல் இதெல்லாம். ஆமா இதெல்லாம் 250 தான் வரும். 150 250 தான் வரும். இதெல்லாம் வந்து ரெகுலர் தவா. இதுல நிறைய சைசஸ்லாம் இருக்கு. தவால எடுத்துக்கிட்டீங்கன்னா வெரைட்டிஸ் போய்கிட்டே இருக்கும் சிஸ்டர். ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா குவாலிட்டி தான் மெயின். இப்ப நான் ஃபர்ஸ்ட் காமிச்சது எல்லாமே ஹை குவாலிட்டி. இந்த ஹை குவாலிட்டிக்கு வந்து கண்டிப்பா வந்து நம்மளோட கேரண்டியோட அவைலபிள் இருக்கு. சோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதுல வந்து சொல்லிக்கிட்டே போவோம். இதுலயே பிளாட் இருக்கு. இந்த கருல இந்த இருக்கு பிளாட். இது 12 inchலயே 13 inch காமிச்சார்ல அதுலயே பாருங்க. ஆமா இதுலயே பிளாட். சரி இந்த மாதிரி இந்த வெரைட்டிஸ் நிறைய இருக்கு. சோ அதுக்கு அடுத்து அப்படியே நம்ம கேஸ்ட் அயனுக்கு போயிடலாம். இந்த கேஸ்ட் அயனை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் இருக்கு. நீங்க தவாலே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 வெரைட்டிஸ் இருக்கு கேஸ்ட் அயன்ல. சோ இது வந்து தவா வந்து ஆக்சுவலா இந்த ஷாப் வந்ததுக்கு அப்புறம் இவங்க சூப்பரா டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருக்காங்க. பார்க்கும் போதே வந்து ரொம்ப அழகா இருக்கு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தவாவை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து நாங்க மொத்தம் 5 ப்ராசஸ் பண்ணிருக்கோம். நார்மலா கேஸ்ட் அயன். ஆமா லேத்திங்க, கிரைண்டிங், ஸ்மூத்தனிங், பாலிஷிங், சீசனிங். சூப்பர் சூப்பர். சரிங்களா இந்த 5 ப்ராசஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் கொடுக்குறோம். இது 11 inches. இதோட பிரைஸ் ஒன்லி 540. வெறும் 540 தான். இதனால இது வந்து என்ன தவான்னு சொல்றது ப்ரோ? சிங்கிள் ஹேண்டில் தவா. சிங்கிள் ஹேண்டில் தவா 11 inches 540 இதோட. இது வந்து சேம் வெங்காயம் சீசனிங் மாதிரி பண்ணிட்டு சீசன்ட் சிஸ்டர். இது எல்லாமே நீங்க இந்த கேடர்ல இருக்குது போறோம்னா ரெடி டு யூஸ். ஒரு தடவை ஆனியன் ஃப்ரை பண்ணிட்டு நீங்க டைரக்ட் வாஷ் பண்றது எப்படி ப்ரோ? நார்மல் வாஷ். நார்மலா எந்த சோப்பு எதனால போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். லிக்விட். ஆமா சோ லிக்விட் வாஷ் பண்ணிக்கலாம். பிரச்சனை இல்ல. என்ன இப்போ நீங்க தோசை சொல்றீங்களா அப்படியே வாஷ் பண்ணிட்டு வச்சீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர்ல வரும். சோ இந்த பினிஷிங் பண்ணனால ஆரஞ்சு கலர்ல வந்தா திரும்ப வாஷ் பண்ணிட்டு டைரக்டா தோசை ஊத்தி. ஆமா அதுக்கு தான் இந்த பினிஷ் பண்ணிருக்கோம் நம்ம. சரிங்களா இதோட பிரைஸ் 540 வரும். சோ இது வந்து 12 590 வரும். ரொம்பலாம் டிஃபரெண்ட் வராது. சின்ன சின்ன டிஃபரன்ஸ்ல தான் அடுத்து அதெல்லாம் பிராஸோட இருக்கு. இதுல வந்து அந்த சேஞ்சஸ் கலர் இருக்கு. இது வந்து சீசனிங் டைமிங் தான். ஓகே இது ஒரு டைமிங்ல சீசன் ஆயிருக்கும். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிளாக்கா இருக்கு. ஆமா சரிங்களா இது கொஞ்சம் வந்து ஒரு பிங்க் ஷேட் மாதிரி இருக்கு. பிரான்ஸ் கலர். சரி இதுக்கு நல்லா கொஞ்சம் டைமிங் கூட. இது கொஞ்சம் கம்மி டைமிங்ல இருக்கும். அதனால ஒண்ணுமே கிடையாது. சீசன் ஆயிரும் கன்ஃபார்மா. அந்த டைமிங்ல எடுக்கிறது. இதோட பிரைஸ் ப்ரோ 590 வரும். 590 இது 12 inches வரும். 12. ஆமா சோ சைஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு 40 rupees அந்த மாதிரி தாங்க இன்கிரீஸ் ஆகுது. இப்போ இதுக்கு ஷிப்பிங் ப்ரோ இதெல்லாம் எல்லாமே 100 தான். அது சேம் பிரைஸ் தான். தமிழ்நாடு 100. தமிழ்நாடு நீங்க வந்து 1 பீஸ் மேக்ஸिमम வாங்க மாட்டாங்க. 1 பீஸ் வாங்காம ஒரு 2-3 பீஸ்லாம் வாங்குனீங்கன்னா 250 தான் வரும். மொத்தமே கம்மியா தான் வரும். ஒரு 4 பீஸ் வாங்குனீங்கன்னா 320 இந்த மாதிரி வரும். ஓகே நீங்க கூட பாத்தீங்கன்னா நீங்க 20 ப்ராடக்ட்லாம் வாங்குனீங்கன்னா ஒரு பீஸ்க்கு 50 ரூபாய்க்குள்ள தான் வரும். 50 ரூபாய்க்குள்ள தான் வரும் ஒரு பீஸ் சிட்டிங். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இது டபுள் ஹேண்டில். இது வந்து ஒன் ஆஃப் த ஹார்ட் சேல் ப்ராடக்ட்.
இது வந்து பாத்தீங்கன்னா 670. இது 670 இதோட பிரைஸ். இதுலயே லாங் ஹேண்டில் இது 850 வரும். இதுலயுமே நம்ம எல்லா ப்ராசஸுமே பண்ணி ரெடியா யூஸ் பண்ற மாதிரி. 850. இது 850 வரும். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இன்னும் தவா ஐட்டம்ஸ் ஒன்று இருக்குன்னு. இது பாத்தீங்கன்னா இது சப்பாத்தி. அதுலயே சப்பாத்தி. சப்பாத்திக்கு நீங்க இது தனியா வேணும்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இது என்ன ப்ரோ வருது? 450 தான் வரும். 450 தான். கேஸ்ட் அயர்ன். 450 ரூபா தான். கேஸ்ட் அயர்ன்ல இவங்க வச்சிருக்க எல்லாமே பிராண்டடுங்க. பட் பிரைஸ் பாருங்க எவ்வளவு வந்து அஃபோர்டபுளா வச்சிருக்காங்க அதுக்கு அப்படின்னு. பாத்தீங்கன்னா கடாயில பாத்தீங்கன்னா ஒரு 4-5 மாடல் வெரைட்டிஸ் இருக்கு. இந்த மாடல் பாத்தீங்கன்னா ஷாலோ கடாயின்னு இப்ப புதுசா இப்பதான் அதிகமா யூஸ் பண்றாங்க கஸ்டமர். இது என்னன்னு கேட்டீங்கன்னா இண்டக்ஷன்ல சப்போர்ட் ஆகும், ஓடிஜில வச்சுக்கலாம், அவன் எல்லாத்துலயுமே வச்சுக்கலாம். இது வந்து 8 இன்ச். இதோட பிரைஸ் 590 வரும். ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரெகுலர் மாடல். இது ரெகுலர் மாடல். இந்த பினிஷிங் பாத்தீங்களா பக்காவா இருக்கும். நீங்க வாங்கினீங்கன்னா எதுவுமே அப்படியே நீங்க டைரக்டா யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 590. ரெண்டுமே ஒரே பிரைஸ் தான். ஸோ ரெண்டுமே 8 இன்ச்சஸ் தான். நீங்க என்ன மாடல் வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இதுல 10 இன்ச்சஸ் இருக்கு, 12 இருக்கு. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரைஸும் போய்கிட்டே இருக்கும். இப்போ இதுல 10 இன்ச்சஸ் பாத்தீங்கன்னா இது 10 இன்ச்சஸ். இதோட பிரைஸ் 790. ஒரு 4 பேர் இருக்க ஃபேமிலிக்குலாம் இது வந்து பொரியலுக்கு கரெக்ட்டா இருக்கும். இது இன்னொன்னு சிஸ்டர் ஒன்ஸ் பர்ச்சேஸ் தான், லைஃப் தான். நல்லா இருக்கும். இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் இது எதுக்கு நம்ம எவ்வளவு மோட்டிவேட் பண்ணி நம்ம சேல் பண்றாங்க அப்படின்னா நிறைய ஏன் இதுக்கு வர்றாங்கன்னா இது ஹீமோகுளோபின் வந்து பயங்கரமா ரைஸ் ஆகும். நார்மலா நீங்க ஹீமோகுளோபின் ரைஸ் ஆகுதுன்னா ஃபுட்ல இருந்தே இது இன்க்ரீஸ் பண்ணிடும். கண்டிப்பா. நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதை விட ஹீமோகுளோபின் நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும். இதோட பிரைஸ் ப்ரோ? இதோட பிரைஸ் 790. 790. இது 790. சோ இந்த மாதிரி இதுல 12 இன்ச்சஸ் இருக்கு. ஒவ்வொரு சைஸஸ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா இது வந்து டீப் கடாய். கொஞ்சம் புளியா நல்லா இருக்கும். ஆமா, இந்த டீப் கடாய் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிராண்ட்ல இதோட லோ ஃபினிஷிங் வந்து ஹை ரேட்டுக்கு விற்பாங்க. ஒன்லி 700க்கு இவ்வளவு ஃபினிஷ் பண்ணி நம்ம வந்து கஸ்டமர் கொடுத்துரும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப அப்கிரேட் ஆயிருக்கு. கண்டிப்பா. பட் பிரைஸ் வைஸ் வந்து ரொம்ப ரீசனபிளா. ஆனா பிரைஸ் நம்ம கூட்ட முடியல. ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து கோச்சுக்கிறாங்க நிறைய பேரு. ஏன்னா போன வாரம் தான் வாங்கினேன் எதுக்கு கூட்டுங்கன்ற அளவுக்கு சங்கடப்படுறாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க அடுத்தடுத்து கண்டினியூ பர்ச்சேஸ் தான் அதிக கஸ்டமர்ஸ். ஒரு தடவை வாங்கிட்டாங்கனாலே அந்த கஸ்டமரே திரும்ப 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 நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால அவங்களுக்கே தெரியும் நம்ம கூட பிரைஸை மறந்துடுவோம், அவங்க கரெக்டா சொல்லுவாங்க. அதனால ஏன்னா எல்லா கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப நாலேஜா சர்ச் பண்ணி தான் நம்மகிட்ட ப்ராடக்ட் வாங்குறாங்க. ஸோ அந்த குவாலிட்டினாலதான் நம்ம கிட்ட வராங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கில்லெட் வந்து இப்போ வந்து ஃபுல் ஃபினிஷ், அதாவது எட்ஜ் முதல்ல ஃபினிஷ் பண்ணி வருது. இது எவ்வளவு இன்ச்சஸ்? இது வந்து 10 இன்ச்சஸ் சார் இது. சரிங்களா? இதோட பிரைஸ் வந்து 750. இதுலயே டபுள் ஹேண்டில் ஒண்ணு இருக்கு. இதுலயே பாத்தீங்கன்னா இது வந்து டபுள் ஹேண்டில். ரெண்டுமே ஒரே பிரைஸ் தான். சோ நீங்க அவன்ல வச்சுக்கலாம். நல்லா இருக்கு. இது வந்து நார்மலா யூஸ் பண்ணிக்கலாம், இது அவன்ல வச்சுக்கலாம். சோ இதோட பிரைஸ் வந்து இது 750 தான். சோ ரெண்டுமே ஒரே பிரைஸ் தான். இதுக்கு வேற வேற பிரைஸ் கிடையாது. சரிங்களா? இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து அதுலயே வந்து 9 இன்ச்சஸ். எக்ஸாக்டா 8.5 8.5 இருக்கும். இது வந்து 650 வரும். 8.5 வரும். எக்ஸாக்டா சொல்லணும்னா 8.5. ஆனா 8.5 அபோவ் தான் இருக்கும். ஆனா இதனால நம்ம கஸ்டமர் கிளியாரிட்டிக்காண்டி நம்ம சொல்லிடுறது 8.5 இன்ச்சஸ். இதோட பிரைஸ் வந்து 650 ஒன்லி. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கிரில் பேன். கிரில் பேன்ல பாத்தீங்கன்னா லாங் ஹேண்டில், டபுள் ஹேண்டில் இந்த மாதிரி நிறைய இருக்கு. எல்லாமே சீசன் தான். எல்லாமே ரெடி டு யூஸ் தான் சார். இப்ப யாருமே சீசன் பண்றதுக்கு ரெடியா இல்ல. இப்ப சீசன் தான். இப்ப ப்ராடக்ட் அன்சீசன்ல யாராச்சும் கேட்டாங்கன்னா வித்தியாசமா பாக்குறோம் நாங்களே. அன்சீசன்ல கேக்குறாங்க. ஆனா மேக்ஸிமம் அப்படி கேக்குற கஸ்டமர் இல்ல. ஒரு சில பேர் அவங்களோட லைக்கிங்க்கு கேட்பாங்க. ஆனா மேக்ஸிமம் சீசன் பண்ணி வாங்குறதே பெஸ்ட் தான். நீ இது என்ன 680 வரும். இது லாங் ஹேண்ட் இன்ச்சஸ் ப்ரோ. இது வந்து 11x11. கிரில் பேன் பொறுத்த வரைக்கும் ஒரே சைஸ். இதுல வந்து 2 in 1 இருக்கும். இது வந்து டபுள் ஹேண்ட். 540. டபுள் ஹேண்டில் வந்து 540. சேம் 11 இன்ச்சஸ் தான். அதுக்கு அடுத்து 2 in 1 பாத்தீங்கன்னா இது 650. இது 650. இது என்ன 2 in 1 பாத்தீங்கன்னா இந்த பக்கம் கிரில் பண்ணிக்கலாம். சோ இந்த பக்கம் நீங்க வந்து எதனால சப்பாத்தி பண்ணிக்கலாம். தோசை வராது. இதுல தோசை வராது. ஃபிஷ் ஃப்ரை அந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம்.
நார்மலா அதெல்லாம் தோசை மாத்திரம் வராது, ரெண்டு பக்கமே டூ சைடு யூஸ் பண்ணலாம். ரெண்டு பக்கம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கேம்பிங் போனீங்கன்னா அந்த மாதிரி போட்டு நீங்க 3 கல்ல வச்சு அப்படியே வந்து கிரில் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் திருப்பி சப்பாத்தி பண்ணிட்டு அப்படியே நைட் வந்து டின்னரை முடிச்சிடலாம். இந்த தவா வந்து பாத்தீங்கன்னா இது இந்த மாடல் நான் எதுக்கு போட்டேன்னா ஆக்சுவலா நீங்க வர கஷ்டம் நிறைய பர்ச்சேஸ் பண்றவங்க காம்ப்ளிமெண்டா கொடுக்குறது போட்டோம். ஆனா இது ஹெவி சேல். நல்லா இதோட பிரைஸ் 380க்கு நான் கொடுக்குறோம். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஃபாரின் போனீங்க பாத்தீங்களா, வெளிநாடு போறவங்க அதை தாராளமா யூஸ் பண்ணலாம். எந்த அடுப்பு அங்க இருக்குன்னு தெரியாது. இது எல்லா அடுப்புலயுமே எடுக்கும். இண்டக்ஷன், ஹாலஜன், காயில் எல்லா அடுப்புலயுமே இந்த பீஸ் எடுக்கும். தோசை ஊத்தலாம். ஆமா, இது இன்னொன்னு பாத்தீங்கன்னா டாப் டு எண்ட் வரைக்கும் சிங்கிள் சீட்டு தான். ஓகே, இங்க இருந்து இங்க வரைக்கும் சிங்கிள் சீட்டு தான். சோ இது வந்து நீங்க வந்து மல்டியா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஸ்டிக் மாதிரி ஒரு லுக்லயும் இருக்கனால ஹெவியா இருக்கும். அது நீங்க தூக்குனீங்கன்னா ஹெவியா இருக்கும். இது வந்து ஒரு பெஸ்ட். நீங்க டிராவலிங் பண்றீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து பெஸ்ட். நீங்க நார்மல் தவா வெயிட்டா இருக்கும், தூக்கிட்டு போக முடியாது. ஆர்கானிக்கா ஹேண்டில் பண்ண ஈஸியா இருக்கும். ஹேண்டில் பண்ண ஈஸியா இருக்கும். ஆர்கானிக்கா தவா வேணும்ன்றவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இது பெஸ்ட். சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுலயே லாங் ஹேண்டில் இருக்கு. இது பாத்தீங்கன்னா இந்த ஃபினிஷ் பாத்தீங்கன்னா இது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபினிஷ். அந்த கிளிட்டர் ஆகும் பாருங்க. இது வந்து அந்த ஃபினிஷிங்காக வேண்டி கஸ்டமருக்கு நம்ம பண்றது. இது வந்து 760 வரும். இது என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து மல்டியா. இப்ப இதுதான் கிடையாது. இந்த தவா எடுத்து வச்சு டெய்லி இது வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணுவீங்க. நீங்க நான்வெஜ் அதிகமா லைக் பண்ணாட்டாலும் வெஜ் பீஸா எதுனாலும் பண்ணிக்கலாம். பன்னீர் ஃப்ரை அந்த மாதிரி எதுனாலும் மல்டியா. இது ஒரு இன்ச் பாத்தீங்கன்னா 10 inches டயா வரும். 760. இது 760 வரும். இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ஒர்த்தபிள் ப்ராடக்ட். அதாவது லாங் ஹேண்டில் நீங்க மல்டியா ஆம்லெட் போட்டுக்கலாம், மீன் பொரிச்சிக்கலாம், பீஸா பண்ணிக்கலாம், என்னன்னா எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். மல்டியா சப்பாத்தி பண்ணிக்கலாம். நீங்க தோசைன்னு பண்ணிட்டீங்கன்னா தோசைக்கு மாத்திரம் தான் வச்சுக்கிறோம். ஆமா, சப்பாத்தி யூஸ் பண்ணிட்டு நிறைய பேர் திருப்பி இதுக்கும் யூஸ் பண்றாங்க. நீங்க ரொம்ப நாள் பழகி இருப்பீங்க தோசை சப்பாத்தி தோசை அந்த தவா வந்துடும். இப்ப புதுசா வாங்கிட்டு தோசைக்குன்னு வாங்கிட்டு சப்பாத்தி போனீங்கன்னா திரும்ப தோசை வந்து வரும். திரும்ப லேட்டா வந்து மறுபடியும் ப்ராசஸ் அவ்வளவுதான். வேற வராமலாம் போகாது, வரும். ப்ராசஸ் பண்ணி சீசனிங் பண்ணுவோம், அவ்வளவுதான். அந்த சிரமம் வேணாம்னு நீங்க தோசைக்கு ஒண்ணு வச்சுக்கோங்க. சப்பாத்தி இந்த மாதிரி தவாவை மல்டியா வச்சுக்கணும். இன்னொரு தவா தோசைக்கு வச்சுக்கலாம். அதான் இந்த பனியார் சட்டி பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம கேட்லாக்ல எல்லா ப்ராடக்ட்டுமே அவைலபிள் இருக்கும். அதோட பிரைஸும் இருக்கும். ஸோ நான் 1-2 பிரைஸ் சொல்லாட்டாலும் நம்ம நம்பர்ல போனீங்கன்னா கேட்லாக், வாட்ஸ்அப் கேட்லாக்லயே எல்லா பிரைஸும் இருக்கும். இது வந்து ஃபுல் பாலிஷ். அந்த ஒவ்வொரு குழியுமே இன்னொரு வரைக்கும் பாலிஷ் பண்ணிருப்போம். சரிங்களா? இது வந்து 650 வரும். 9 குழி ஒன்லி 650 பாலிஷ் வித் சீசனிங்கோட. இது வந்து 550 வரும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது என்ன ப்ராடக்ட் வேணும்னாலும் நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க கேளுங்க. இது இன்னொன்று வந்து ரொம்ப ஹெவி சேலு. ஸோ இதுல வந்து வெரைட்டிஸ் நான் காமிச்சிருப்பேன். ஹெவி சேல். இப்போ எல்லாமே பேக்கிங் இருக்கு, அதனாலதான் எடுத்து வந்து நான் காட்டுறேன். ஸோ நீங்க வேணும்னா நீங்க ஆர்டர் பண்ணுங்க. உங்களுக்கு கரெக்டா அவங்க சொல்லிடுவாங்க எந்த டேட்ல வரும்னு. 3 daysல நாங்க இங்க இருந்து ஷிப் பண்ணிடுவோம். 3 to 4 daysல. அது போக ஒரு சில ப்ராடக்ட் எக்ஸ்ட்ரா டைம் ஆச்சுன்னா இன்ஃபார்ம் கண்டிப்பா பண்ணிட்டு தான் நான் சொல்லுவோம். ஏன்னா டிலே ஆகுது அப்படின்னா எதுக்கு ஆகாது, இந்த பனியார் சட்டிக்கு ஆகும். வேற எதுக்கும் பனியார் சட்டிக்காகவும் இன்னொரு ப்ராடக்ட் இருக்கு, அவ்வளவுதான். அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். இப்போ நம்ம வந்து அந்த ஃபைபர் கிரிப் பார்த்தோம்ல, அதுலயே வந்து இது வுட் ஹேண்டில். ஸோ இதோட பிரைஸ் வந்து 450 வரும். இது ஹெவி. சரிங்களா? இது வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்க இதை இப்படி ரிமூவ் பண்ணிட்டு நீங்க எங்கேயாவது பேக்கிங் போனீங்கன்னா நீங்க கொண்டு வைக்கலாம். திரும்ப நீங்க டைட் பண்ணிக்கலாம். ஆமா, இந்த வுட் வந்து இன்னொன்னு என்னன்னா இது கை சுடாது. இப்ப இதுல வந்து என்ன தோசை சப்பாத்தி எல்லாமே பண்ணிக்கலாம் சிஸ்டர். தோசைக்கு பண்ணீங்கன்னா இது தோசை. ஃபாரின் போறவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த மாதிரி ஹெவியா போகாம இந்த மாதிரி இதுக்கு தோசைக்கு மட்டும் வச்சுக்கணும் அவங்க. சோ சப்பாத்தி ஐட்டத்துக்கு இதே மாதிரி இன்னொரு தவா கூட வாங்கி வச்சு ஒன்னு தோசைக்கு இப்போ வுட் ஹேண்டில் தோசைக்கு வச்சுக்கிறாங்கன்னு வைங்களேன். இன்னொன்னு கிரிப்ப வந்து மல்டியா யூஸ் பண்ணிக்கிறது. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ கொரியர் காஸ்ட் வந்து நியர்பை ஒரு 1ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் மாறு. 1ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் வேரி ஆகுது. ஸோ இப்போ வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா டக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வேரி ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு இன்ஃபார்ம் பண்ணல, ரொம்பலாம் இருக்காது. ஒரு 10 ரூபா 20 ரூபா. ஆனா அதுதான் எங்களுக்கு பெரிய காஸ்ட். எங்களோட ப்ராஃபிட் அவ்வளவுதான் நாங்க மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ 10 ரூபா 20 ரூபா கொஞ்சம் மாறும். ஸோ அதனால நீங்க வேணும்னா நீங்க வந்து டக்குன்னு இந்த 1ஆம் தேதிக்குள்ள நீங்க புக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வித் ரிட்டர்ன் பேக் கேரண்டியோட தான் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. ஸோ உங்க டோர் ஸ்டெப் வரைக்கும் எங்களோட ரிஸ்க்ல தான் அனுப்புவோம். நீங்க ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப்ல ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர்ல வந்து நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்டரை பிளேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நீங்க அந்த பிளேஸ் பண்ண ஸ்கிரீன்ஷாட்டை நீங்க அனுப்பிச்சிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு நாங்க ஆர்டர் நம்பர் கொடுத்துருவோம். இப்போ நீங்க ஒரு பீஸ் வாங்கினாலும் அதுக்கு நாங்க ஆர்டர் நம்பர் கொடுத்துருவோம். எத்தனை பீஸ் வாங்கினாலும் உங்க ஷிப்பிங்க்கு உண்டான ஆர்டர் நம்பர் உங்களுக்கு வந்துடும். இப்போ 5 பீஸ் வருதுன்னா ஒரு 3 பீஸ் ஒரு பாக்ஸ்ல வரும்.
2 பீஸ் ஒரு பாக்ஸ்ல வரும். எல்லா 5 பீஸையும் ஒரே பாக்ஸ்ல வைக்க முடியாது, ஒரு சில ப்ராடக்ட் சொல்றேன் நான். ஸோ அப்படி வந்துச்சுன்னா இது ஒரு டே அது ஒரு டே கூட ஷிப் ஆகும். ஸோ அப் டு டேட் டோர் ஸ்டெப் வரைக்கும் உங்களுக்கு ரிசீவ் ஆகிற வரைக்கும் எங்களோட ரிஸ்க்ல தான் வரும். ஸோ நீங்க வந்து இந்த கொரியர்ல வந்து நீங்க ஒரு பயப்படவும் தேவையில்லை. ஆர்டர் நம்பர் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? தேங்க்ஸ்.